மீனும் பூனலும் விண்ணும் விரிவும் விற்பும் தோற்றமும் வேலும் கூறும் ஆறும் கரையும் அம்பும் வில்லும் பாட்டும் உரையும் நானும் அவளும் நானும் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஐக்கியாவோட ஷாப் டூரும் அங்கே நான் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே அன்னைக்கே டிசைட் பண்ணியாச்சு ஐக்கியா போகிறோன்னு. ஸோ சாட்டர்டே காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு ஒவ்வொரு வேலையாக பண்ண ஆரம்பிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே தேங்காய் ஒன்று இருந்தது. யூஸ்வலாக காலையில் ஏதாவது ட்ரிங்க் குடிப்போம். இன்னைக்கு டைரெக்டாக சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ப்ரவுட்டட் தேங்காய், இந்த முளப்பு வந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அது எங்களோட ஃபேவரட் ஸ்நாக். காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றுல அந்த தேங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து ஐக்கியாவுக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். பெங்களூர்லேயே இருந்தாலும் இங்கே பெங்களூரோட டிராஃபிக் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால் அந்த டிராஃபிக்கில் போய் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடுங்கிறதுனால சீக்கிரம் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆஸ் யூஷுவல் எப்படியும் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடியாகி கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 9:30க்கு மாதிரி தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டேன். அதனால ஓரளவுக்கு முடி காஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஈரம் இருந்ததுனால ஒரு லைட்டாக ஒரு கிளிப் போட்டுட்டு, நான் எப்பவுமே பவுடரோ எந்த க்ரீம்ஸும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஏதாவது சீரம் யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக அவகேடோ சீரம் ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் போட்டுட்டு லிப் பாம் அண்ட் ஒரு ஐப்ரோ பென்சில், அவ்வளோதான். சிம்பிளான என்னோட கெட் ரெடி வித் மீ இவ்வளோதான். கிளம்புன உடனே ஜஸ்ட் அப்படியே கார் ஐக்கியாக்குள்ளே போகிற மாதிரி வீடியோ இருந்தாலும் நம்ம ரீச் ஆகிறதுக்கு மோர் தென் 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. என்டர் ஆனோடனே ஃபஸ்ட்டு அப்பர் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி தான் எஸ்கலேட்டர் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல அப்பர் ஃப்ளோர் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோயர் ஃப்ளோர்ஸ்க்கெல்லாம் வந்துக்கலாம். அப்பர் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸும் வச்சுருக்காங்க. ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய அத்தனை ரூம்ஸோட மாடல்ஸும் அங்கே இருக்கும். இன்னும் டிஃப்ரெண்ட்டான நிறைய மாடல் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கிச்சன்னா அதுலேயே ஒரு 10 வெரைட்டி இருக்கும். நமக்கு எந்த கிச்சன் பிடிச்சதோ அதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோம்னா கீழே லோயர் ஃப்ளோரில் அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்த அத்தனை ஐட்டத்தோட சேல் யூனிட்ஸும் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே வேணுங்கிறத அங்கே சேலுக்கு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே மாடல்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்மளுக்குன்னு கஸ்டமைஸ்டாக ஒரு சில ஸ்பேஸுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஐட்டத்துக்கு அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. கஸ்டமைஸ் பண்ணால் அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், என்னென்ன சைஸுக்கெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கேயே வந்து லேப்டாப் எல்லாம் வச்சுட்டு அங்கே ஒவ்வொரு ஏரியாலையும் உட்காந்துருப்பாங்க. இப்போ லிவிங் ரூம்னா லிவிங் ரூம் ஏரியாவில் சில பேர் இருப்பாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அவங்கக்கிட்ட போய் சொன்னோன்னா அவங்க வந்து நமக்கு அதுக்கேற்ற அமௌண்ட்டு கொட்டேஷன் எல்லாம் போட்டு தந்துருவாங்க. நாங்கள் மேலே இருக்க மாடல் ரூமோட எல்லா ரூம்ஸையும் பார்த்தாச்சு. எங்களுக்கு பிடிச்ச யூனிட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் எதுவும் வாங்குற ஐடியாவில் இல்லை. புது வீடும் கிடையாது. ஸோ அதனால ஜஸ்ட் அதை ஒரு இது பார்த்துட்டு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வந்துட்டோம். அங்கே சாப்பாடு ஸ்வீடன் டைப் டிஷ்ஷு தான் எல்லாமே இருந்தது. எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லோயர் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அங்கே தான் ஆக்சுவல் சேல்ஸு நடந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து கிச்சனுக்கு தேவையானது, கார்டனுக்கு தேவையானதுன்னு லைனாக அவங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி அங்கே பார்த்தது எல்லாமே எனக்கு ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸ்லேயும் எனக்கு பிடிச்ச விளாகர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற அத்தனை ஐட்டமும் அங்கே இருந்தது. அதெல்லாம் பார்க்க பார்க்க எல்லாமே வாங்கலான்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாத்தோட ப்ரைஸும் 99 ஒன்லி, 69 ஒன்லி, 59 ஒன்லி, அந்த மாதிரி ரொம்ப 1000க்குள்ளே இருக்க ஒரு மேக்ஸிமம் 3 டிஜிட்ஸில் தான் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுவும் 2 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு போயிட்டு வாங்கணும்னு தான் தோணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம யோசிச்சு தான் வாங்கணும். ஏன்னா தேவையில்லாமல் போய் டம்ப் பண்ண முடியாது இல்லையா? நமக்கு நிஜமாவே வாங்கணுங்கிறத மட்டும் பார்த்து வாங்கணும். நான் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். அந்த லிஸ்ட்டில் இருக்க ஐட்டத்தை தவிர இன்னும் எக்ஸ்ட்ராவும் சிலதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஏன்னா பார்த்த உடனே இந்த மாடல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தேவைப்படுற மாதிரி இருக்கிறது தான் நான் வாங்கினேன். மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக நான் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணல. சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருக்கும் மெயினாக சாப்பிட்ற இடத்துல. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் ஷாப்பிங் கன்டினியூ பண்ணோம். மெயினாக அந்த கிச்சன் ஏரியாவில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வர பாத்ரூம்ஸ் இந்த மாதிரி
கர்டைன்ஸு, விண்டோஸ் ஃபர்னிஷிங் இதுலலாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருந்தது. நாங்க ஸ்டடி டேபிள் வாங்கணும்னு நெனச்சிருந்தோம். பட் அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் ப்ராப்பரா இல்லாதனால சரி அத ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தாச்சு. நம்ம வேணும்னா அத ஆன்லைன்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கடைசியா தான் இந்த கார்டனிங் ஐட்டம். கார்டனிங்க்கும் நான் ஒரு சில இந்த டிஸ்ப்ளே டேபிள் வாங்கணும்னு நெனச்சேன். பட் அதுக்கும் மெஷர்மெண்ட்ஸ் தேவைங்கிறதுனால வாங்கல. ஃபைனலி நைட் ஒரு 7 மணிக்கிட்ட நாங்க ஐக்கியாலேருந்து வந்துட்டோம். ரீச் ஆயிட்டோம் வீட்டுக்கு. ரொம்ப டயர்டா இருந்தனால அடுத்த நாள் காலையில தான் விளாக் எடுக்க ஆரம்பிச்சேன். இந்த ஜூஸரோட விலை ₹69. யூசுவலா பிரஸ் டைப்பா இல்லாம டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இது நார்மலான மெஷரிங் ஸ்பூன். இந்த மாவெல்லாம் அள்ளுறதுக்காக அத எடுத்துட்டு வந்திருந்தேன். அண்டு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இந்த கட்டர் நல்லா ஹெவியா இருந்தது. நான் அழகா சிப்ஸ் போடுது. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல பார்த்துருக்கேன். ஸோ இத வாங்கணும்னு ஆல்ரெடி லிஸ்ட் போட்டு போயிருந்தேன். அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். இதோட பிரைஸ் $599. இது ஐஸ் கியூப் ட்ரே புஜ்ஜு வேணும்னு சொன்னான்னு எடுத்துட்டு வந்தேன். பிரைஸ் $199. இது பெப்பர் மில். இதோட பிரைஸ் $399. ஐக்கியால எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் இந்த மாரி லேபிள்ஸ் எல்லாம் லைட்டா இப்படி பீல் பண்ணாலே வந்துரும். இது ஒரு ஷெல்ஃப் ஆர்கனைசர். இதோட பிரைஸ் $349 நெனைக்கிறேன். இந்த பிரைஸ்க்கு இது 100% வொர்த். இதுவும் நான் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருந்த ஐட்டம் தான். இத ஜஸ்ட் ஈஸியா அதிலேயே நட்ஸ் குடுத்துருப்பாங்க. நம்ப ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இத வந்து ஒரு ஷெல்ஃபோட ஹைட் அதிகமா இருக்கும்போது, மேலேயும் கீழேயும் இருக்கிற ஸ்பேஸ வந்து யுட்டிலைஸ் பண்றதுக்காக இத வச்சுக்கலாம். இங்க புஜுவோட புக் ரேக்கா ரொம்ப மெஸ்ஸியா இருந்தது. அது கொஞ்சம் அவனுக்கு காலையில எந்திரிச்சு டைம் டேபிள் படி அடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். நானும் நெறைய ஆர்கனைசர்ஸ் பார்த்தேன். ஆன்லைன்ல இருக்கிறது கொஞ்சம் 700 அந்த மாதிரி இருந்தது. பட் ஐக்கியால இருக்கிறது கம்மி அப்படிங்கிறதுனால இத வாங்கியிருந்தேன். இது நிஜமாலுமே அந்த ஸ்பேஸையே ரொம்ப கிளீன் அப் ஆக்கிருச்சு. அடுத்தது இந்த கிச்சன் டவல்ஸ். இதோட பிரைஸ் 4ம் சேர்த்து $149. எனக்கு ரொம்ப ரீசனபிளா தோணுச்சு. அண்ட் ஸ்கூலுக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இந்த கிளிப்ஸோட செட்டோட விலை ₹99. இது டோட்டலா 26 கிளிப்ஸ் இருக்கு. இந்த குட்டி குட்டி சேர்ஸ் கேபிள் ஆர்கனைசர். நான் இத ஒரு டெக்கர் பீஸா யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது இந்த சோப் டிஸ்பென்சர். இதோட விலை ₹59. இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனோட விலை ₹99. நல்லா ஹெவியா இருந்தது. அண்ட் இது வந்து என் வீட்டுக்காரரு ஷூ கிளீன் பண்றதுக்கு நல்லாருக்கும்னு வாங்கிட்டு வந்தாரு. அண்ட் சென்டட் கேண்டில்ஸ் கண்டிப்பா வாங்கணும். அவ்ளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னும் ₹79. இந்த கட்டிங் போர்டோட விலை ₹999. அண்ட் இந்த பூரிக்கட்டை இதோட விலை $399. இந்த பிளான்ட் பாட்டோட விலை $199. பார்க்கறக்கு செராமிக் மாரியே இருந்தனால இது வாங்கிட்டு வந்தேன். இது IKEAவோட ட்ரேட்மார்க் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது ₹199க்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி $359 இருந்தது ஈச் பீஸோட விலை. பட் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ $199 4 வாங்கியிருக்கேன். பட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தோணுச்சு இன்னொரு 4 வாங்கியிருக்கணும் அப்படின்ட்டு. இதில் 2 சைஸ் இருக்கு. இது 1.25 கிலோ பிடிக்கும். இன்னொரு சைஸ் இருக்கு. அது 2.25 கிலோ பிடிக்கும். கிச்சன் யூஸ்க்கு பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிருக்கேன். இந்த பாட்டில் கிளீனிங் ப்ரஷ்ஷு கடைசியில பில் போடுற இடத்துல தான் பார்த்தேன். நல்ல வேளை பார்த்தேன்ட்டு இருந்தது. ₹59 தான். ரொம்ப வொர்த். ரொம்ப இந்த ஆயில் கேன்ஸ்ல இருக்க அந்த சின்ன ஹோல்ஸ்லாம் கிளீன் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப எல்லாருமே மவுத் சின்னதா இருக்க அந்த ஆயில் கேன் தான் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். IKEAல எக்கச்சக்கமான கட்டிங் போர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு இது கொஞ்சம் ஸ்டூல் மாரி ஹைட்டா இருக்கு. கட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ப்ளஸ் சப்பாத்தி கல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி தள்ளி விட்டுக்கலான்ட்டு இத வாங்கியிருந்தேன். இதோட விலை $999. இந்த டிஷ்யூ ஹோல்டர் டேபிள்ல வைக்கும்போது அவ்ளோ அழகா இருக்கும். இதுல பிரிண்டட் டிஷ்யூ வச்சா இன்னுமே அழகா இருக்கும். விலை $199. இந்த ஹோல்டர் கிச்சன் டிஷ்யூஸ் எல்லாம் வைக்கிறது. இதோட விலை $129. இந்த லீவ்ஸ் 3 செட்டு சேர்ந்தது $499 அப்படின்ட்டு ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதனால 2 செட்டு வாங்கியிருக்கேன். இந்த பில்லோ $250. சோஃபாக்கு மேட்ச் ஆகும்னு வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த குஷன் செட்ஸ் 2ம் சேர்ல வந்து குஷன் வைக்கிறதுக்கு. இதோட விலை $499. அண்ட் இந்த கிரேவோட விலை $250. இந்த குஷன் கவர்ஸ் எல்லாம் என் வீட்டுக்காரரோட பர்ச்சேஸ். அண்ட் இந்த பில்லோ வந்து உண்மையா சொல்லணும், புஜு தான் இது வேணும்னு எடுத்துட்டு வந்தான். அண்ட் இது நிஜமாலுமே ரொம்ப அழகா செட் ஆயிடுச்சு எங்களோட சோஃபா கவருக்கு. ஏன்னா இந்த கலர்ல கவர் ஆர்டர் பண்ணியிருந்தனால ரீசன்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுனால இது வைக்கும்போது அது நல்லா லுக்கா இருந்துச்சு. இந்த சாஃப்ட் குஷன்ஸ் வந்து $49. இது ஃபர்னிச்சருக்கு அடியில ஒட்டுறது ஸ்க்ராட்ச் ப்ரூஃபா.
பிளாஸ்டிக் கவர் ஹோல்டர் என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இன்னொரு பர்பஸ்க்காக இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன். இதோட விலை ₹129. இதோட டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ பிளாஸ்டிக் கவர்ஸ் வேணாலும் உள்ளே எடுத்து வச்சிடலாம் அண்ட் ஈஸியாக வெளியிலையும் எடுத்துடலாம். இதை வேறு மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்த பர்பஸ் என்னென்னா, புஜ்ஜுவோட ரூமில் அவனோட சார்ட்ஸு அண்ட் ராக்கெட்ஸ் எல்லாம் நிறையா அங்கேயும் இங்கேயும் விசிறி கிடக்குது. அதோட ஸ்பேஸே ரொம்ப கன்சியூம் ஆகுது. இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டா அது எங்கேயும் உருண்டுட்டும் இருக்காது அண்ட் அதே மாதிரி ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை வாங்கிட்டு வந்தேன். இதை நம்ம செவுத்துல வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லை ஜன்னலில் வேணாலும் ஊக் போட்டு மாட்டி விட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல இப்படி ஓரமாக வச்சுட்டேன். சார்ட்ஸ் எல்லாம் வேணும்னா இனிமேல் எங்கேயும் ஓட தேவையில்லை. அது அது பாட்டுக்கு ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கும். அண்ட் இந்த ட்ராலியோட ப்ரைஸ் ₹219, 219 தான். இதுக்கு வீல்ஸும் இருக்குது. இதுக்கு லிட்டு வேணும்னாலும் நம்ம செப்பரேட்டாக ₹120 கொடுத்து வாங்கிக்கலாம். நான் வாங்கின ஐட்டத்தெல்லாம் நான் அப்பப்போ யூஸ் பண்ணி வீடியோவை இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பெப்பர் மில் நான் எப்படி வருமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்கிட்ட பெப்பர் மில் இல்லை. கண்ணாடியில் கிளாஸில் வாங்கணும்னு ஆசை. அக்ரிலிக்கில் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது ₹399க்கு. அண்ட் சால்ட்டுக்கு இன்னொன்று வாங்கணும்னு நினச்சிருக்கேன். இந்த சப்பாத்தி உருட்டுற கல் வந்து ஆக்சுவல் பர்பஸ் என்னென்னா பேக்கிங்காக யூஸ் பண்ணுறது, பீஸாக்கெல்லாம் நல்லா திரட்டுறதுக்காக. பட் அவ்வளோ சூப்பராக ஒரே லெவலில் சப்பாத்தி வருது. ரொம்ப ஈஸியாக சப்பாத்தியை வந்து உருட்ட முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ரீசன்ட் லவ் அது. அண்ட் இந்த பாக்ஸஸ் வந்து 3ம் சேர்த்து ₹149. நல்லா கெட்டியாக இருக்குது. ஸ்ட்ராங் பிளாஸ்டிக்கு. ஸோ இதை ஃப்ரிட்ஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட பியூட்டி என்னென்னா, இதை இப்படி ஒன்று மேலே ஒன்று அழகாக ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த சிப்ஸ் மேக்கரில் சிப்ஸ் போட்டு பார்த்துடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இதை அவ்வளோ அழகாக சிப்ஸ் போட்டாங்க. ஸோ அதனால இதை கண்டிப்பாக குவாலிட்டி வந்து 100% சூப்பர். இதோட விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான், $599. பட் ஸ்டில் இதில் வந்து இதோட குவாலிட்டி வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. 4 லெவலில் இதை வந்து திக்னஸில் நம்ம வச்சுக்கலாம். நான் லெவல் 2 வச்சு இந்த உருளைக்கிழங்க போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு சின்ன உருளைக்கிழங்குலேருந்து எனக்கு ஒரு 20-30 பீஸ் சிப்ஸ் கிடச்சிது. நல்லா உருளைக்கிழங்க வந்து தண்ணியில் போட்டு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த சிப்ஸ் போட்டு எடுக்கணும். அந்த கேப்பில் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தத இந்த இந்த டப்பாங்கள்லாம் காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாய் இது 3யும் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஆல்ரெடி இந்த பாக்ஸஸ் ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று 3யும் ஒரே இடத்துல வச்சாச்சு. இன்னும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இந்த டோர்லேயே அதை வச்சிடலாம். அண்ட் டோரை மூடி சாத்தினாலும் வந்து அது வந்து கீழே விழுகலை. ஏன்னா அதில் வந்து அந்த மேலே நல்லா உட்கார்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிப்ஸ் வந்து வேறு லெவல். நான் வந்து 2ல வச்சு தான் போட்டேன். அப்படியுமே அவ்வளோ கிறிஸ்பியாக வந்தது. 1ல வச்சுருந்து போட்டால் இன்னும் பக்காவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மேலே நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இனி கண்டிப்பாக அடிக்கடி சிப்ஸு அதில் தான் போடுவேன். அண்டு இன்னொன்று இது சொல்லியே ஆகணும். நான் அந்த லெமன் புளியறது வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் ஸ்டில் என்னதான் இருந்தாலும் அந்த ப்ரெஸ் டைப் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து இது எஃபெக்டிவாக இல்லை. இது ஆரஞ்சு வேணால் நம்ம புழிஞ்சிக்கலாம் ஏதாவது கப்பு மேலே வச்சு. பட் லெமனை வந்து புளியறதுக்கு அந்த ப்ரெஸ் டைப் தான் ரொம்ப பெஸ்ட்டானது. நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து ஒன் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. இந்த மேலே இருக்கிற டப்பாலாம் ஸ்ரீபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. நான் கல்யாணம் ஆகி பெங்களூர் வந்தப்போ நான் இந்த டப்பா எல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். அப்போ வாங்கினது 14 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் கல்யாண நாளுக்கு தான் இப்போவும் நாங்கள் போய் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இவ்வளோ நாள் கழிச்சு இதை மாற்றணும் அப்படின்ட்டு இருக்கு. அப்படியும் 4 மட்டும்தான் மாற்ற முடிஞ்சது. மீதி 4 வந்து நான் மறுபடியும் தான் மாற்றணும். பட் நிஜமாலுமே இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் பிளாஸ்டிக் எல்லாம் மாற்றிட்டு ஒன்லி கண்ணாடி தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம டக்குன்னு அதை எடுத்து கீழே போட்டுருவோம். அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வேணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய ஆப்ஷன் டிமார்ட்லேயும் இருக்கும். ஆனால் இந்த டைப் வந்து இதோட டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஆஃபரில் இருந்ததுனால இந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே பரவாயில்ல அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளே இன்னும் 4யும் வாங்கிடணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன்.
பச்சரிசி, நெடக்கடலை, பொட்டுக்கடலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு வச்சாச்சு. இதோட அடுத்த சைஸ் அந்த 2 1/2 கிலோ பிடிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அது இன்னும் நல்லா ஹைட்டா அழகா இருந்தது. பட் நம்ம கபோர்ட்ல அத வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்ல, ஹைட் இல்ல. அதனால நான் இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட கபோர்ட்ல அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா, அது வாங்குங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சோப் டிஸ்பென்சர் நிஜமாலுமே அவ்ளோ ஒரு கியூட்டா இருந்தது. நல்ல டிரான்ஸ்பரண்டாவும், அதோட டிசைன் ரொம்ப சிம்பிளாவும், அழகாவும் இருந்தது. பாத்திரம் வெளக்குற இடத்துல நான் யூசுவலா டிஷ் வாஷ் சோப்ப வச்சிருப்பேன். அண்ட் இந்த மாரி கறி துணி வாஷ் பண்றதுக்கு, இந்த கிளாத் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக, இன்னொரு இதுல நம்ப நார்மல் டிட்டர்ஜென்ட்டையும் ஊத்தி வச்சிருக்கேன். ஸோ இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இது ரொம்ப நாளா வாங்கணும்னு இந்த சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். இந்த அரிசி பக்கெட்டுக்கும் 14 வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல வாங்குனப்ப 1 இட்லி அரிசிக்கு, 1 சாப்பாட்டு அரிசிக்கு அப்படின்னு வாங்கி வச்சிருந்தேன். பட் அப்ப 25 கேஜிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அ அப்ப தெரியாது நெறைய வாங்கினா பூச்சி புடிச்சிரும். அதுவும் இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு ரொம்பவே பூச்சி புடிச்சிருது. அதனால அது வந்து இப்போ டப்பா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போட்டுட்டு, அதிலேயே நான் இப்போ 10 கேஜிஸ் தான் வாங்கிட்டு இருக்கிறனால ஒரே பக்கெட்குள்ள வச்சுட்டுருக்கோம். அது ரொம்பவே ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டுருக்கு. மத்த வேற எந்த பொருளையும் நீட்டா வச்சு எடுக்க முடியல. ஒரு மாரி ஆர்கனைஸ்டாவும் இல்ல. அந்த இடமே கச்ச கச்சன்னு இருந்தது. ஸோ, அதனால அத மாத்திட்டு அதுக்கு பதிலா தான் இந்த ட்ராலி வாங்கினேன். இதுக்கு மூடி வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு அது தேவைப்படல. ஏன்னா ஓப்பனா இருந்தா தான் டக்குன்னு எடுத்துட்டு வைக்க முடியும். ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுனால பூச்சியும் புடிக்காது. இப்போ இந்த இடமே ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸா ஆயிடுச்சு. ப்ளஸ் எல்லா பொருளையும் ஈஸியா வச்சுக்கிற மாதிரியும், ஈஸியா எடுக்கிற மாதிரியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ₹219க்கு இது ஈவன் டிமார்ட்ல கூட கிடைக்காது. ரொம்ப வொர்த்தியான பர்ச்சேஸ். அடுத்தது இந்த லீவ்ஸு. இது வந்து அங்க ஐக்கியால ஃபுல்லா தொங்க விட்டுருந்தாங்க. எங்க பாரு மேல நமக்கு மேல தலைக்கு மேல தொங்கிட்டே தான் இருந்தது. அத பார்க்கும்போது என்னதான் அது நேச்சுரல் இல்ல அப்டின்னாலும், அது ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீலிங்க கொடுக்குது. அதுதான் நம்மளோட மைண்ட வந்து அந்த மாரி மாத்துதுன்னு நெனைக்கிறேன். அவ்வளோ ஒரு அ அழகான ஒரு பேட்டர்ன் அது. அந்த லீவ்ஸ்ல இருக்க ஒரிஜினல் பேட்டர்ன். ஸோ அத 4 பீஸ வந்து நான் டிவிக்கு முன்னாடி மாட்டியாச்சு. ஸோ நம்ம அங்க உட்காந்து டிவி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த டேபிள்க்கு அடியில டேபிள் ஆடாம இருக்கிறதுக்கு இந்த அட்டை ஒண்ணு குடுத்து வச்சிருக்கோம். இது வந்து இந்த டேபிள் ஒரு ஃபோல்டபிள் டேபிள்ங்கிறதுனாலயோ என்னமோ நல்லா ப்ராப்பரா அது வந்து உட்காரல. ஸோ இதுக்காக தான் நான் வந்து இந்த பெல்லட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பெல்லட்ஸ வந்து அடியில இந்த மாரி ஃபர்னிச்சருக்கு அடியில எங்கே ஆடுற இடத்துல, இல்ல அது கீறல் போடுது, டைல்ஸ வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுது அப்படிங்கிற இடத்துலலாம் நீங்க இத அடியில ஒட்டி விட்டுட்டா போதும். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். கீறலும் வராது. இந்த சோஃபா வீடியோ போட்டிருந்தப்ப நெறையா பேரு இது எங்க வாங்குனதுன்னு கேட்டிருந்தீங்க. @சோஃபா கவர் மேக்கர் அப்படிங்கிற Instagram பேஜ்ல ஆர்டர் பண்ணி வாங்குனது தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எனக்கும் என்கரேஜிங்கா இருக்கும். இந்த மாரி இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள நான் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.